ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோயம்புத்தூர் சைட்டு. அப்போது இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வால் பேனலிங் அதே மாதிரி சீலிங்கும் வருது. இது மொத்தமாக லூவர் ஷீட் யூஸ் பண்ணி தான் மொத்தமாக பேனலிங்கும் அதே மாதிரி சீலிங்கும் வருது. அப்போ அது வந்து மெட்டீரியல் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இருந்த வீடியோ தான் இது அதுக்கப்புறமா மெட்டீரியல் வந்து இறக்கிட்டேன். இறக்கும்போது இந்த இதில் லோடு வந்து இறக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 பாக்ஸு இதில் இறக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாகவே ஒயிட் ஷீட்டு தான் இறக்கியிருக்கேன். இதுதான் வால் பேனலு. இந்த மாதிரி ஒயிட் கலர் வரும்போது ஒரு கோல்டன் கலர் ஒயிட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோல்டு லைன் வந்துடும். பக்கத்துலேருந்து பார்த்தா தான் இது தெரியும். இப்போது இதில் வந்து மொத்தமாக ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டிக்கர் இருக்குது, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இது பண்ண முடியும். அப்போ இதில் வந்து ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் இருக்குது ஆல்ரெடி. அது மொத்தமாக ஈர்ப்பமானால மொத்தமாக அது வாலில் ஸ்டிக்கர் எதுவுமே நிற்கலை, பெயிண்ட் எல்லாமே வருது. அதனால தான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். அதனால் அதுவும் போயிட்டே இருக்கு. அப்போ அதனால தான் கஸ்டமர் இப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாகவே வால் பேனலிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி சீலிங்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடு மொத்தமாக இடிச்சிடுவேன். ஆனாலும் இப்போதைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இப்போ மொத்தமாக வீடு மொத்தமாக ஒர்க் முடியும் போது 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்துடும். இந்த கஸ்டமரோட ஆல்ரெடி இந்த நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த ஆஃபீஸு அதே மாதிரி கோயம்புத்தூர் ஆஃபீஸு அதே மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருந்துச்சு. அப்போ அதனால தான் கஸ்டமரை மறுபடியும் கூப்பிட்டேன். இது வந்து ஏஜிஆர்டி ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒரு கம்பெனி இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு கேஸோடது. அப்போ அவரோட வீடு தான் இது. அப்போ இதில் வந்து இந்த வீடோட சின்ன வீடு தான் இது. அப்போ இது வந்து இப்போ முதல்ல நாங்கள் ஒரு 4 வருஷம் முன்னாடி கபோர்டெல்லாம் பண்ணியிருந்துச்சு. அதெல்லாமே கழட்டிட்டு அன்றைக்கி பேக் சைடு ஷீட் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் புதுசாகவே பேனலிங்கு WPC பேனல் ஷீட்டெல்லாம் போட்டிருக்கோம். இப்போது அன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே மெட்டீரியல் எதுவுமே வரல. இப்போது அதனால தான் இப்போ எல்லாமே மொத்தமாக கழட்டிட்டு மொத்தமாக அங்கே எல்லாமே வால் பேனலிங் வருது. இப்போது அதை ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு பேனல் இந்த மாதிரி ஷீட்டு தான் வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் அடித்து மேலே சீலிங்கு எல்லாமே அடிக்கணும். அப்போது ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. மீதி ஒர்க்கு ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடும். அப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நேரில் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போதும். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கோடு தேவைப்பட்டால் கூப்பிடுங்க மறக்காமல். பக்கத்து கோயம்புத்தூர் அதே மாதிரி பாலக்காடு தான் என்னோடய மெயின் ஊர். அங்கேருந்து தான் இப்போ கோயம்புத்தூரில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். எனக்கு நிறைய கால் வந்துகிட்டே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் எங்கள் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம்னா சீக்கிரம் அங்கே ஆல்ரெடி சரவணம்பட்டியில் 2 ஒர்க் எடுத்துருக்கேன். அப்போ அது ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானு. அப்போ அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. எல்லா ஒர்க்குமே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஒர்க் வேணும், அலுமினியத்தில் எந்த ஒர்க் வேணும்னு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, இந்த ஒர்க்கோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருப்பேன். பாருங்கள். தேங்க்யூ.